ஆனால் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராவதை விரும்புகிறவர்கள் இன்றைக்கு எல்லோருமே இந்த கூட்டணியில் இணைகிறார்கள். நிச்சயமாக இது ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதான் திமுகவுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு இல்லையா, அண்ணன் துரைமுருகன் சொல்லுகிறார், ஓப்பனா சட்டமன்றத்திலே அரசினுடைய காசை எடுத்து இந்த தேர்தலுக்கு நாங்கள் செலவழிப்போம். உங்கள் கனவை சொல்லுங்கன்னு அவர் கேட்கணும். மக்களுக்கு ஒரே கனவு தான், தயவு செய்து உங்க ஆட்சியை முடிச்சுக்கிட்டு நீங்க வீட்டுக்கு போங்கிற அந்த கனவை மட்டும் திரு ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி தந்தால் நாங்கள் மிகவும் அவருக்கு கடமைப்பட்டவராக இருப்போம். முதல்ல வரும்போது உண்மையிலே ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு அப்படியே ஒரு மேஜிக், ஒரு மாயை. 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் எந்த குறையும் இப்போ வரைக்கும் திமுகவே சொல்லல. அதிமுகவுடைய கூட்டணி என்பது ஒரு இயற்கையான கூட்டணி. அதாவது மக்கள் நலம் காக்கப்பட வேண்டும், திமுகவினுடைய அராஜக ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளில் தேர்தலுக்காக அமைக்கப்படுகிற ஒரு இயற்கையான கூட்டணி. ஸோ இதில் இந்த கூட்டணியானது படிப்படியாக இன்றைக்கு பலம் பெற்றுக்கொண்டே வருகிறது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே இங்கே சென்னையில் நம்முடைய மாண்புமிகு எடப்பாடி அவர்களை சந்தித்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதன் வாயிலாக அது உறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கு பாமகவினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் இந்த கூட்டணியை உறுதி செய்து அண்ணன் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். ஆக அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராவதை விரும்புகிறவர்கள் இன்றைக்கு எல்லோருமே இந்த கூட்டணியில் இணைகிறார்கள். நிச்சயமாக இது ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. திமுகவில் இருக்கிற இந்தியா கூட்டணி என்பது அந்த பேர் தான் பெத்த பேருன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பேர் தான் இருக்க ஒளி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போயே காங்கிரஸ் அதிகார பங்கீட்டில் ஒரு போட்டியில் இருக்காங்க. இன்றைக்கு விசிகாவினுடைய அண்ணன் திருமா அவர்கள் ஆட்சியிலே பங்கு கேட்டால் என்ன தவறு, ஏன் நான் முதலமைச்சர் ஆகக்கூடாதா என்று கூட சில இடத்துல சொல்லியிருக்கார். ஸோ இது இந்தியா கூட்டணி எப்படி தேசிய அளவிலே தோல்வியை தழுவிக்கொண்டே வருகிறதோ அதனுடைய நீட்சியாக தமிழகத்தில் இந்தியா கூட்டணியினுடைய தோல்வி என்பது அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் பொதுமக்கள் துணையோடு எழுதப்படும். திமுகவுக்கு 200% இப்போ அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்பாங்க. அது மிகப்பெரிய ஊழல் இன்னும் உள்ளே ஊறி கிடக்குது. அதை ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் எடுத்து ஒரு ஜிஸ்ட்டை தான் வெளிப்படுத்துறதுக்காக இப்போ நம்முடைய கவர்னர் இடத்துல இதை கொடுத்துருக்காங்க. திமுக என்றாலே ஏற்கனவே தெரியும், திரு கருணாநிதி அவர்கள் காலத்திலே சர்க்காரியா கமிஷனில் விஞ்ஞானபூர்வமான ஊழலுக்கு பெயர் பெற்றவர்கள். இப்பொழுது இவங்க எப்படின்னா ரொம்ப டெக்னிக்காக அதிகாரிகளை எல்லாம் அவர்கள் தங்களுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவர்கள் எல்லாம் ஒரு அராஜக போக்கோடு தங்கள் கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு மக்களினுடைய வரிப்பணத்தை கடுமையான வகையிலே ஊழல் செய்திருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய மத்திய புலனாய்வுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 முறை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஜாப் ஸ்கேம், அவர் திரு நேரு அவர்கள் மீது ஒரு ஜாப் ஸ்கேம் கொடுத்தாங்க. டாஸ்மாக் ஊழலில் 1000 கோடி இது கொடுத்தாங்க. குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆர் போடுவதற்கு கூட இவர்களுக்கு மனமில்லை. குறைந்தபட்சம் அதை விசாரித்து அதில் இருந்து நாங்கள் விடுபட்டு நேர்மையாளர் என்று மக்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்ற அடிப்படை ஜனநாயக புரிதல் கூட இல்லை. ஆனால் இதே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீது திமுகவை சேர்ந்த RS பாரதி அவர்கள் ஒரு வழக்கை போட்டார்கள். அந்த வழக்கை RS பாரதி அவர்களே இல்லை எங்களுக்கு சந்தேகம் இல்லை, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னப்போ எடப்பாடியார் சொன்னார், நீ வழக்கை போடு, சுப்ரீம் கோர்ட்டில் நீ நடத்தியே ஆகணும், அந்த வழக்கில் நான் நிரபராதி என்று நிரூபிப்பேன் என்று அந்த வழக்கை நடத்தி அவரே நிரூபித்தார். திமுகவை சார்ந்தவர் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், எடப்பாடியார் மேலே குற்றமாக இருக்க மாதிரி எனக்கு தெரியலன்னு சொன்னப்போ கூட நீ நடத்து, நான் நீதிமன்றத்தில் தான் அதை நிரூபிப்பேன்னு சொன்னேன். ஆக மடியில் கனமில்லை, வழியிலே பயமில்லை அதிமுகவுக்கு. திமுகவை பொறுத்தவரை இந்த ஊழல் என்பது அனைத்து துறைகளிலும் ஊறி கிடக்கிறது. அதனால தான் அந்த பட்டியலை தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சாலைகளாக இருக்கட்டும், பாலங்கள் போடுறதா இருக்கட்டும், அரசு ஊழியர்கள் பணியிலே சேர்ப்பதாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு ஊழல்கள் இருக்குது. இது நிச்சயமாக பொதுமக்கள், அடிப்படையாக கிராமப்புறத்தில் இருக்கிற பொதுமக்கள் கூட இது தெரிந்து வைத்திருக்கிறாங்க. இன்றைக்கி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை இப்போ ரேஷன் நம்ம அரிசி விளைவிக்கிறாங்க, அந்த அரிசியை மூட்டையில் ஏற்றுறதுக்கு கூட பணம் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ இப்படி தான் அவங்களோட இது இருக்குது. எத்தனையோ 1900 கோடி அரிசி மூட்டையை குடோன் டு பிடிஎஸ் ஷாப் ஷிஃப்ட் பண்ணதில் சிந்துனதில் இவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குன்னு கணக்கு கொடுக்குறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ விஞ்ஞானபூர்வமான ஊழல் தொடர்கிறது தலைமுறை தாண்டி. திமுகவில் தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று தமிழ்நாட்டு மக்கள் உணர தொடங்கியிருக்காங்க. இப்போ தான் முதல்ல வரும்போது உண்மையிலே ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு அப்படியே ஒரு மேஜிக், ஒரு மாயை. 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் எந்த குறையும் இப்போ வரைக்கும் திமுகவே சொல்லலை, பொதுமக்களும் சொல்லலை. பொதுமக்கள் வாக்களிச்சது 2 விஷயம். ஒன்று, இவங்க கொடுத்த பொய் வாக்குறுதியை நம்பிட்டாங்க, ஆசை வார்த்தைகளுக்கு ஏமாந்துட்டோன்னு இப்பயே சொல்கிறாங்க. இன்னொன்று மாற்றம் வேணும். இது எல்லாரும் இயற்கையாக தேர்தல் வந்தால் சொல்கிறது. தமிழக அரசியலில் ஒருத்தர் இருந்தால் இன்னொருத்தரை மாற்றி அந்த மாற்றம் வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இன்றைக்கு ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். சொன்னது எதையுமே செய்யலேங்கிற அந்த ஆதங்கம் இப்போ கோபமாக மாறி இருக்கு. 1000 ரூபா கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. எங்கள் கிராமத்தில் கணக்கு பார்த்தா 36,000 அவர் கொடுத்துருக்கணும்.
100 நாள் வேலை இந்த வருஷம் 50 நாள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 50 × 300 நாள் சம்பளம் 15,000 ரூபா இப்போ நட்டம் ஆயிடுச்சு. அப்போ அவர் கொடுத்த 36,000 இந்த 15,000 அடியாகி போச்சு. கரண்ட் பில்லு 3 தடவை ஏற்றிட்டீங்க. விலைவாசி ஒரு சிப்ப அரிசி 1,200 ரூபா இருந்து இன்னைக்கு 3,000 ரூபா ஆகிப்போச்சு. அப்போ நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பாக்கெட்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 2 தவணை சரியாக கொடுக்கல. சத்தம் இல்லாமல் அவங்க பாக்கெட்ல இருந்து நம்ம பணத்தை எடுத்த மாதிரி தானே. அப்போ நீங்கள் இந்த 1000 கொடுத்ததும் சரி, இலவச பேருந்துன்னு சொல்லி 100 பேருந்து இருந்த இடத்துல 50 பேருந்து விடுறாங்க. மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லி மருத்துவரே இல்லாமல் ஒரு டீம் அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்போ எந்த திட்டமுமே உருப்படியாக இல்லை. இன்றைக்கி தமிழ் புதல்வன், தமிழ் புதல்வி, நாங்கள் 1000 கொடுக்குறோம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்கிறாங்க. எவ்வளோ ஒரு 1000 கொடுத்தா 36,000 ரூபா வரும். ஆனால் எதை நீ நிறுத்தியிருக்க? 1 லட்சம் மதிப்புள்ள தாலிக்கு தங்கத்தை அந்த படித்த பிள்ளைகளுக்கு கிடைக்கிறத நிறுத்திட்டீங்க. லேப்டாப்பை நிறுத்திட்டீங்க. இப்போ 10 லட்சம் லேப்டாப் எப்போ கொடுக்குறீங்க? யாருக்கு கொடுக்குறீங்க? கல்லூரி முடித்து வேலைக்கு போகிற பிள்ளைக்கு கொடுக்குறீங்க. வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி அடுத்த மாதம் வாங்க முடியும். படிக்கிற பிள்ளை அதிமுக அம்மா கொடுத்தது 10ஆம் கிளாஸ் படித்தவன், ஓட்டு இல்லாத 11ஆம் வகுப்பு போகிறவனுக்கு கொடுத்தாங்க. ஆனால் எடப்பாடியார் அதே செஞ்சார். நீ குறைந்தபட்ச கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவனுக்கு கொடுத்திருந்தா கூட 3 வருஷம் படிப்பான். இறுதி ஆண்டு முடிச்சு போகிறவங்க கையில் கொடுக்குறேன்னா ஓட்டை மட்டும் போடு. அதான் திமுகவுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறார் இல்லையா, அண்ணன் துரைமுருகன் சொல்லுகிறார், பொங்கலுக்கு பணம் கொடுக்கலான்னு எடப்பாடியார் கேட்டால் இந்த வருஷம் தேர்தல் ஆண்டு இல்லை, அடுத்த வருஷம் பார்ப்போங்கிறார். ஓப்பனாக சட்டமன்றத்திலே பதிவு பண்ணுற அரசினுடைய காசை எடுத்து இந்த தேர்தலுக்கு நாங்கள் செலவழிப்போம். திமுக தலைவர் முந்தானேத்து லெட்டர் போடுறார். ஒரு பெரிய லெட்டரை முதல் பக்கத்தில் நம்மளுடைய வரிப்பணத்தில் போட வேண்டிய அவசியம் என்ன? ஒன்றாக வெல்வோம். எதுக்கு? என்ன தேர்தலில் எல்லாம் ஜெயிச்சு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அரசின் சார்பாக கேட்கறதுக்கு தான் நம்ம வரி கட்டுறோமா? ஆனால் எடப்பாடியாருடைய 4 ஆண்டு சாதனையை வெற்றி நடைபோடும் தமிழகம்னு சொல்லி அரசினுடைய திட்டத்தை போட்டதுக்கு இவர் சொன்னார் நாங்கள் விளம்பர ஆட்சின்னு சொல்லி. இன்னைக்கு மெட்ரோ ட்ரெயின் பூரா ஸ்டாலின் படம், உங்களுடன் ஸ்டாலினுக்கு. கீழே இருக்க பாலத்தினுடைய பில்லரில் ஃபுல்லாக ஸ்டாலினுடைய படம். அரசு காசில் நீங்கள் உங்களை முகத்தை விளம்பரப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். மக்கள் உங்கள் முகத்தையும் உங்கள் ஆட்சியையும் பார்ப்பதற்கே பிடிக்காமல் கோபத்தில் இருக்கிறார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி, ஆனால் எடப்பாடியார் என்ற ஒரு சாமானியனுடைய ஆட்சி வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். நிச்சயமாக திமுகவுக்கு இது ஒரு பின்னடைவாக இருக்கும். உங்கள் கனவை சொல்லுங்கன்னு அவர் கேட்கணும். மக்களுக்கு ஒரே கனவு தான், தயவுசெய்து உங்கள் ஆட்சியை முடிச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்கிற அந்த கனவை மட்டும் திரு ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றி தந்தால் நாங்கள் மிகவும் அவருக்கு கடமைப்பட்டவராக இருப்போம். எப்போ கேட்கணும் உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்லி. ஆட்சிக்கு வந்தோன்னே கேட்டு 4 வருஷத்தில் நிறைவேற்றுவியா? இப்போ போவாங்க திமுக காரங்களே போவாங்க, உங்க கனவு சொல்லுங்கன்னு ஸ்டாலின் கேட்டிருக்காரு. வீடு வேணுமா? தர்றோம். 1000 2000 ஆக்க போறோம். வேணுமா? தர்றோம். வைர மூக்குத்தி வேணுமா? தர்றோம். இதான் அவங்களோட டெக்னிக். திரும்ப ஒரு பெட்டி வைப்பார், திரும்ப ஏமாத்துவார். மக்களை முட்டாள் என்று நினைத்து கொண்டு இவர்கள் அறிவிக்கிற திட்டத்திற்கெல்லாம் தேர்தலில் மிகப்பெரிய பதிலடி தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பார்கள். படிக்காத பாமர மக்கள் கூட இவர்களுடைய பித்தலாட்டத்தை தெரிந்து வைத்திருக்கிறார். 100 நாள் வேலை இல்லை என்று ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டான பேச்சு இல்லையா அது? நீங்க என்ன சொல்லணும்? 100 நாள் வேலை இந்த சட்டம் சரியில்லை என்று சொல்லலாம். 100 நாள் வேலை இனி இல்லை அப்படின்னு போட்டா, ஒரு முதலமைச்சருடைய படத்தை போட்டு திமுக போடுறான்னா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு பிரதமர் ஜனாதிபதி அப்ரூவ் பண்ணிருக்க ஒரு சட்டத்தை, புதிய 100 நாள் வேலை சட்டத்தை, அந்த சட்டத்தை இவர் பொய்ன்னு சொன்னார்னா ஏன் இவரை இந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது? அகைன்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன் இல்லையா? நீ யாரோ உன் கட்சிக்காரன் போட்டா பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் படத்தை போட்டு 100 நாள் வேலை இனி இல்லை என்று பாமர மக்களை ஏமாத்துற. கோர்ட்டுக்கு போனா, கான்ஸ்டிடியூஷன் கோர்ட்ல போனா இவர் ஆட்சி விட்டு வெளியேறணும். யார் இதை பேசுறது? ஊடகங்கள் மௌனமா இருக்கு. நிச்சயமாக மக்கள் பேசுவார்கள், தங்கள் வாக்கு மூலமாக பேசுவார்கள்.